நேத்து நடந்து முடிஞ்ச வேட்டையன் படத்துடைய ஆடியோ லான்ச்ல நம்ம தளபதி ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணி விட்டுட்டாரு. அதாவது லைக்கா பட ப்ரொடியூஸ் பண்ண அவங்களுடைய ஏவிய வேட்டையன் படத்துடைய ஆடியோ லான்ச்ல 1 by 1 போட்டிருக்காங்க. ஸோ அதுல நம்ம கத்தி படத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. தென் அப்போ வந்த சவுண்டை பார்த்துருக்கணும். அரங்கமே அதிர அளவுக்கு வேற லெவல்ல சம்பவம் ஆயிடுச்சு. அதாவது யாரு படம் ஓடினாலும் ஹீரோ அங்க நாங்க தான் அப்படிங்கிற ஒரு சாங் வரும்ல. ஸோ அது மாதிரி சம்பவம் ஆகி போச்சு நேத்து. தென் அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். பட் காப்பிரைட் கிளைம் வந்துடும். ஸோ அதனால நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்றேன். டைம் இருந்தா போய் பாருங்க. தென் அது மட்டும் இல்லாம ரஜினி அவர்கள் ஜெயிலர் படத்துக்கு பண்ண மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்சியலா பேச வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம். பட் அது மாதிரி இல்லாம நார்மலா பேசி முடிச்சுட்டு தான் சொல்றாங்க. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி. ஏன்னா ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்ல ரஜினி அவர்கள் பேசினது ரொம்பவும் சோசியல் மீடியாவில் கொழுந்து விட்டு இருந்துச்சு. நம்ம தளபதி கூட லியோ படத்துடைய சக்சஸ் மீட்ல ரிப்ளை கொடுத்திருந்தாரு. ஈவன் ரெண்டு தரப்புமே சோசியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்த டைம். ஸோ அதுக்கு வேட்டையன் படத்துடைய ஆடியோ லான்ச்ல ரஜினி அவர்கள் இப்போ இடம் கொடுக்கல. ஸோ அது என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமா பாக்குறேன். தென் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது இன்டைரக்டா சொல்லியிருக்காரான்னு. அதாவது ஆடியோ லான்ச் ஈவெண்ட் சன் டிவில தான் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.